நீதிமன்ற உத்தரவின்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபமேற்ற அனுமதிக்க கோரி போராட்டம் நடத்திய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் நேற்று மாலையே மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து மனுதாரர் ராம ரவிக்குமார், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, ராம சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவினர், இந்து முன்னணி மற்றும் RSS நிர்வாகிகள் என 500க்கு மேற்பட்டோர் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் திரண்டனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய இருப்பதால் விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனை ஏற்க மறுத்து சன்னதி திருவடியாக மலைப்பாதைக்கு செல்ல முயன்ற நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும், கலைந்து செல்லவில்லை என்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் மலைப்பாதை அருகே சாலையில் அமர்ந்து முருக வழிபாடு நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டரால் போடப்பட்ட 140 ஆல்ரெடி ரத்து ஆயிடுச்சு. இப்போ ரத்தான பிறகு நாங்கள் வந்திருக்கோம். அப்போ அலோவ் பண்ணணும். அவங்க அப்பீல் பண்ணி திருப்பி வந்த பிறகு வேணா நாங்கள் பார்த்துக்கோம். கிரியேட்டிங் ப்ராப்ளம் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நேற்றே அதை விட்டுருந்தா எல்லாரும் வந்திருப்பாங்க, தீபயாத்திரை போயிட்டே இருந்திருப்பாங்க. காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, ராம சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவினர், இந்து முன்னணியினர் மற்றும் RSS அமைப்பினர் உட்பட 300க்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நயினார் நாகேந்திரனை கைது செய்து அழைத்துச் செல்லும் வாகனத்தை மறித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. மனுதாரர் ராம ரவிக்குமார், அவரது வழக்கறிஞர் உள்ளிட்ட 10 பேருக்கும் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகளை தொடர்வதாக கூறி அவர்கள் கலைந்து சென்றனர். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் மற்றும் பக்தர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறதா திமுக அரசு என்றும் காட்டமாக வினவியுள்ளார். இதற்கிடையே கைது செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரன் மற்றும் ஹெச் ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் அனைவரும் இரவு 11 மணி அளவில் விடுவிக்கப்பட்டனர். பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் முற்றுகை, காவல்துறையின் கைது நடவடிக்கை என பெரும் பரபரப்புக்கு மத்தியில் திருப்பரங்குன்றத்தில் எந்த சலனமும் இல்லாமல் திரளான பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலத்தை மேற்கொண்டனர். 2014 2 நீதிபதிகள் ஃபுல் பெஞ்ச், அதாவது டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை செட்டிசைட் பண்ணாமலோ அல்லது அந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இல்லாமலோ ஒரு புதிதாக ஒரு தனி நீதிபதியை வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் எப்படி நிறைவேற்ற அனுமதிக்க முடியும்? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டியளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முழுக்க அரசியல் பின்னணி உள்ளதாக குற்றம் சாட்டினார். நீதிமன்ற உத்தரவு அவர்கள் பெயரை குறிப்பிட்டு அங்கே அனுமதி கொடுக்க சொல்லவில்லை. எங்கே எல்லாம் கலவரத்தை உண்டாக்க முடியுமோ அதை கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற கூட்டம் இந்த கூட்டம். அரோகரா என்ற கோஷத்தோடு என் அப்பன் முருகன் நியாயத்திற்கு நிற்பான், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு துணையாக நிற்பார். இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் கலவரம் செய்தவர்களை உபா சட்டத்தின் கீழ் கைது செய்ய தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ள VCK தலைவர் திருமாவளவன், நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மென்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.